ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 2002ஓட எஸ்ஐஆர் லிஸ்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது நிறைய பேர் கேட்டிருந்ததுனால இதை நான் ஒரு செப்பரேட் வீடியோவாக போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் நீங்கள் சர்ச் பட்டனில் போயிட்டு 2002 எலக்டோரல் அப்படின்னு டைப் பண்ணாலே போதும், இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் எலக்டோரல் ரோல் இருக்கிற அந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் போங்க. லாஸ்ட்டில் எஸ்ஐஆர் 2002ன்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான அந்த ஃபார்மேட் வந்துடும். இதில் வந்து நீங்கள் யாருக்கு சர்ச் பண்ணுறீங்களோ அவங்களோட டிஸ்ட்ரிக்ட், அதாவது மாவட்டம், எந்த மாவட்டம்னு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வரும். இப்போ நாங்கள் வந்து என்ன மாவட்டம் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய கிராண்ட்ஃபாதருக்கு பார்க்கறதுனால ஐம் கிவிங் தஞ்சாவூர். நெக்ஸ்ட் அவங்களோட அசம்பிளி கான்ஸ்டியூன்சி, சட்டமன்ற தொகுதி வந்து சூஸ் பண்ண சொல்லும். இப்போ எங்களுக்கு வந்து ஒரத்தநாடுன்னு கொடுக்குறோம். அப்புறம் பாகம் எண், பார்ட் நம்பர் அண்ட் நேம். ஸோ அந்தந்த பிளேஸ்க்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிளேஸ் தான் இருக்கும் அந்த ஆப்ஷனில். ஸோ இப்போ எங்களுக்கு வந்து 141 ஒரு 142 வரும். ஸோ அதில் வந்து இப்போது நம்ம கீழே போயிட்டே இருந்தால் நமக்கு தேவையானதெல்லாம் வரும். அதில் 141 நம்ம கிளிக் பண்ண போகிறோம். அதை கிளிக் பண்ணிட்டு வெரிஃபிகேஷன் கோடு கீழே இருக்கும். இந்த கீழே நம்பர் இருக்குல்ல 68E27D, இது வந்து எல்லாருக்கும் டிஃபர்ஸ் ஆகும். ஸோ அது உங்களுக்கு எதெல்லாம் வருதோ நீங்கள் அதை போட்டுட்டு சப்மிட் கொடுத்துட வேண்டியதான். இப்போது உங்களுக்கு தேவையான அந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆகிடும். இதுலேயே எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். பட் உங்களோட நேம், அவங்க வாக்காளர் பெயர், அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் அந்த நேம், லைக் ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட், அவங்களோட நேம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் தேடி பார்த்து சர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையானவங்க பர்சன்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் வந்து அந்த எஸ்ஐஆர் ஃபார்மில் நம்ம கீழே இருக்கிற அந்த 2 பாக்ஸ் இருக்கும். இதில் ரைட் சைடில் இருக்கிற பாக்ஸில் ஃபில் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இந்த ரைட் சைடு மேலே இருக்கிறது தான் அந்த ஃபார்மில் இருக்கிறது. அதில் வந்து நேம் கேட்டிருக்காங்க. நேம் வந்து நம்ம இங்கே கீழே நான் சொல்லியிருந்தேன்ல, உங்களுக்கு தேவையான பர்சன்ஸ் நேம் வந்து எங்கே இருக்குமோ எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து வாக்காளரின் பெயர்னு இருக்குது. இங்கே வந்து அதுக்கு கீழே சிவானந்தம்னு இருக்குது. இங்கே பெயருங்கிற பாக்ஸில் நம்ம அந்த சிவானந்தம் அப்படிங்கிற ஒரு நேமை எழுதிடணும். வாக்காளர்களின் புகைப்பட அடையாள அட்டை எண், அதுலேயே பக்கத்தில் இருப்பின்னு கொடுத்துருக்காங்க. இருந்தால் எழுதுங்க, இல்லைன்னா டேஷ் போடுங்க. இது எங்கே இருக்கும் அப்படின்னா கீழே இருக்கிற பாக்ஸில் லாஸ்ட் ஆப்ஷனில் வா எண் அப்படின்னு இருக்குது. அதில் வந்து இப்போ சிவானந்தத்துக்கு 0345 அப்படி இருக்குது. அந்த நம்பரை அந்த இடத்துல போடுங்க. சப்போஸ் இல்லை அப்படின்னா டேஷ் பண்ணிவிடுங்க. உறவினரின் பெயர், ஸோ நீங்கள் உறவினர் பெயர் யார் கொடுக்குறீங்களோ அந்த நேம்ஸ் போட்டுட்டு அவங்க வந்து உங்களுக்கு என்ன உறவு முறையோ அந்த உறவு முறை போட்டுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணுன்னா, உறவினரின் பெயர் வந்து இங்கே நான் வந்து லக்ஷ்மணன்னு போட்டிருந்தேன் அப்படின்னா கீழே உறவு முறை தந்தைன்னு போடுவோம். ஸோ நெக்ஸ்ட் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். மாவட்டம், மாநிலம், அதெல்லாம் அந்த ஃபஸ்ட் பேஜ்லேயே இருக்கும். ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை ஃபில் பண்ணிக்கலாம். சட்டமன்ற தொகுதியின் பெயர், அது வந்து அந்த ஃபஸ்ட் பேஜில் இந்த இடத்துல இங்கே இருக்கும். ஒரத்தநாடு அப்படின்னு இருக்குது. ஸோ யூ கேன் கிவ் ஒரத்தநாடு. அண்ட் உங்களுக்கு என்னென்ன பிளேஸ் அப்படின்னு இருக்கோ அந்த பிளேஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போது அதில் ஃபஸ்ட்டில் உள்ள அந்த எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்து சட்டமன்ற தொகுதி எண். ஓகே, அது இப்போ எங்கே இருக்குன்னா அதுவுமே வந்து ஃபஸ்ட்டில் தான் இருக்குது. 181 அப்படின்னு இருக்குல்ல, அதுதான் அந்த பாக்ஸில் போடணும். பாகம் எண், அது வந்து நார்மலாகவே மேலேயே இப்போ நம்ம 181 பார்த்த பிளேஸ்க்கு பக்கத்துலேயே பாகம் எண் 142 அப்படின்னு இருக்குது. அந்த 142 தான் இந்த பாக்ஸில் போடணும். நெக்ஸ்ட் வந்து வரிசை எண். ஸோ வரிசை எண் எதுனா கீழே அந்த சின்ன பாக்ஸில் இப்போ நம்ம நேம்ஸ்லாம் பார்த்தோம்ல, அந்த பாக்ஸில் ஃபஸ்ட்டில் தோ எண் அப்படின்னு இருக்குல்ல. இப்போது சிவானந்தம்னா அவங்களுக்கு அந்த தோ எண், அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பர் தான் 1049 இருக்கிற அந்த நம்பர் தான் வரிசை எண் எல்லாருக்கும். ஸோ இதோட இந்த ரைட் சைட் காலம் உள்ளதை முடிஞ்சிச்சு. கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.